வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்புல இருந்து கல்வி அழகே அழகு என்ற பாடத்தை தான் பார்க்க போறோம். இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலன்களால் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் முற்ற முழுமொழி பூருக்கு மூவேண்டோ யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு யார் எழுதியிருக்கா அப்படின்னா குமரகுருபரர் எழுதியிருக்காரு. இந்த பாட்டோட பொருள் அப்படி என்ன அப்படின்னா ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகளுக்கு மேலும் அழகு காட்ட வேறு அணிகங்கள் தேவையில்லை. அதாவது கல்வியை தவிர எந்த அணிகளுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது போல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் கல்வி சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அதாவது கல்வி கற்றவருக்கு வேறு அணிகலன்களே தேவையில்லைன்னு சொல்றாங்க. கல்வியே ஒரு சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கலன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. முற்ற அப்படின்னா ஒளிர. மீண்டும் பாடலாமா? கற்றோருக்கு கல்வி நலனே கலன்களால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் என்ன நூற்றாண்டு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் கந்தர் கலிவெண்பார், கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு. இவர் இந்த நூல்கள் மக்கள் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுது. அடுத்தது கடவுள் வாழ்த்து உட்பட 142 வெண்பாக்கள் இந்நூலில் இருக்கான். இந்நூல் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இந்த 13ஆம் பாடல் தான் நம்மளுக்கு பாடப்பகுதியா இருக்கும். அடுத்து கற்றோருக்கு அழகு தரும். அப்ப டேசஸ் கேட்க பார்க்கலாமா? கற்றோருக்கு அழகு தருவது எது அப்படின்னா இது கல்வி. கலனல்லால் பிரித்தெழுதுங்க. கலனல்லால்ங்கிறத எப்படி பிரித்தெழுதுவீங்க? கலன் கூட்டல் அல்லால். கலன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அணிகள். நம்ம ஏற்கனவே சொல்ல பார்த்தோமா? கலன் என்னது? அணிகள்னு பார்த்தோம். அதுல பொருள் என்ன? டேசஸ் கேட்டா நீங்க அணிகலன் அப்படின்னு கேட்கலாம். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் நம்ம பார்த்தோம்? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் பார்த்தோம். நீதிநெறி விளக்கத்தில் டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா இந்த நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை நம்ம வெண்பாக்கள் பார்த்தோம்? 142 வெண்பாக்கள் பார்த்தோம். புரிஞ்சுதா? அடுத்தது நுழையும் மனிதர்கள். அதாவது பாடத்துக்கு முன்னாடி நம்ம சில வரிகளை நம்ம இது பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதி நூல் விளக்க பாடில் ஒன்றை அறிவோம் அப்படின்னு முன்னாடி சொல்றாங்க. கல்வி அழகே அழகு அப்படிங்கிற லெசனுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன தலைப்புல பார்த்தோம்? கல்வி அழகே அழகுன்னு பார்த்தோம். இன்னொரு கல்வி கற்பவர் அணிகலன் அவங்களுக்கு தேவையில்லை. தங்கம்,